வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மெஷரிங் கப்பில் அளந்து பார்த்தா கரெக்டாக 1 கப் வரும், அதாவது 240 ml. வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு முந்திரியும் பட்டரும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே முக்கியம். இது ரெண்டுமே ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். கூடவே சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வெங்காயம் தக்காளியோட ஈரப்பதம் குறைஞ்சி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக விடுங்க. எடையே கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இனிமே விட்டோம்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ஈஸியாக செய்யலாம். திரும்பவும் பேனில் பட்டரை சேர்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டர் மசாலாவுக்கு காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கலருக்காக மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். இது வீட்டிலையே செஞ்ச பன்னீர். இதில் 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்றேன். ஆனால் இதில் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்தாலே போதும். 1/4 கிலோ பன்னீர் சேர்த்திங்கன்னா கிரேவியை விட பன்னீர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் 200 கிராம் பன்னீர் போதும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 நிமிஷம் இருந்தால் போதும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.